குடிச்சிட்டு வந்தான்னா பரவாயில்ல, யாரு குடியாவது கெடுத்துட்டு வந்தான்னா அது பெரிய ஆபத்தாச்சே. உங்க அம்மா இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாங்களோ அததான் நானும் பண்ணேன். அதுக்காக வீட்ல இருந்து வெளியே அனுப்புறதா? அவன் பாவம். நீ பாவம் பண்ண உங்களுக்கு பிறந்துட்டானே, அது போதாதா? எங்க அம்மாவே இதை செஞ்சிருந்தாலும் நான் இதத்தான் சொல்லிருப்பேன். இப்ப அப்பா விடுதலையை விட எனக்கு செடியன் தான் முக்கியம். என்ன நீ உன் அண்ணனா நினைச்சேனா என் கூட இப்பவே வா, இல்ல அண்ணினா நினைச்சேனா உன் இஷ்டம். இத பார், உன் நல்லதுக்கு தான் சொல்றோம். அவர் தான் உனக்கு மாப்பிள்ள. கை கழுவிட்டு சாப்பிடவா? இருட்டு நீ, டைம் ஆச்சு. நான் போய் ஸ்கூல்ல இருந்து ஷாமி பாப்பா கூட்டு வந்துறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அண்ணே, இளவரசி இரு வந்துறேன். லீலா, அழைச்சிட்டு வந்துறியா? சரிம்மா. வாங்க வாங்க, வரங்க அண்ணே. உட்காருங்க, தண்ணி கொண்டு வரேன். சரிங்க. என்னங்க, வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. எங்க இளவரசி காணோம்? இளவரசி வேலை விஷயமா போயிருக்கா. லீலா துணி துவச்சிட்டு இருக்கா. அப்படியா? அண்ணி, ஒரு வீட்டுல பெரிய தலை போச்சுன்னா எல்லாமே போன மாதிரி தான் அர்த்தம். எங்க அண்ணன் இருந்தாரு, கள்ளம் கபடம் இல்லாத மனுஷன். எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தாரு. தாமங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்க நினைக்கும் போது இப்படி ஆயிடுச்சு. கஷ்டப்படுறவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும்னு சொல்லுவாங்க. ஆனா கஷ்டத்தையே அனுபவிச்ச அவரு இப்படி போய் சேருவார்னு யாருக்கு தெரியும்? எல்லாம் விதி. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? அண்ணி, நடந்ததே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. ஒரு நல்லது நடக்க வேண்டிய வீட்டுல கெட்டது நடந்து போச்சு. அதனால கூடிய சீக்கிரமே இளவரசியோட கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? எனக்கும் அதுதான் சரின்னு தோணுது. ஆனா இளவரசி ஒத்துக்க மாட்டேங்கிறாளே. என்னன்னு சொல்றீங்க? அவளோட கவலையே வேற. தனக்கு கல்யாணம் ஆகி போயிடுச்சுன்னா அம்மாவும் தங்கச்சியும் கஷ்டப்படுவாங்களேன்னு என்னையும் லீலாவை பத்தியுமே நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதனாலேயே கல்யாணத்தை தள்ளி போடுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கா. புரியுது. இளவரசியோட நல்ல மனசு வேற எப்படி என்ன நினைக்கும்? பெத்த தாயையும் கூட பிறந்த தங்கச்சியும் தவிக்க விட்டுட்டு போக மனசு இடம் கொடுக்குமா? ஒண்ணு பண்ணலாம். என்ன? அண்ணி, நான் வேணா மாப்பிள்ளை வீட்டுல பேசி பாக்குறேன். எப்படியும் கூடிய சீக்கிரமே அண்ணனுடைய இன்சூரன்ஸ் பணம் வந்துடும். வந்துட்டா உங்களுக்கு லீலாவுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்குள்ள இளவரசி கல்யாணம் ஆகி போயிட்டா அவருடைய சம்பள பணம் உங்களுக்கே கிடைக்கிற மாதிரி மாப்பிள்ளை வீட்டுல பேசி பாக்குறேன். எப்படியும் பெரிய மனசு பண்ணி ஒத்துக்குவாங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் சொல்றது சரிதானே? எல்லாம் சரிதான். மாப்பிள்ளை வீட்டுல ஒத்துக்கணுமே. இருக்கிற நிலைமை எடுத்து சொல்ல போறோம். அப்புறம் எப்படி ஒத்துக்காம போவாங்க? அண்ணி, திக்கற்றவங்களுக்கு தெய்வமே துணைன்னு சொல்லுவாங்க. கடவுள் மேல பாரத்தை போட்டு பேசுவோம், நல்லதாவே நடக்கும். சரி, செய்யுங்க. அண்ணி, இப்போதைக்கு இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல வேணாம். சம்பந்திகிட்ட பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம சொல்லுவோம். எங்களுக்குன்னு வேற யாருங்க இருக்காங்க? நீங்க தான் இளவரசிக்கும் லீலாவுக்கும் நல்ல வழியை காட்டணும். அண்ணே, இது என்னோட கடமை. வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா அத்தை? மாப்பிள்ள, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாமா. வக்கீலை பார்த்து பேசிட்டேன். எல்லாமே நமக்கு சாதகமாக தான் அமைன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல அமௌண்ட் கிடைச்சிடும். அதுக்காக தான் அங்கேயும் இங்கேயும் ஓடி அல்லாடிட்டு இருக்கேன். நான் கூட இப்ப அது விஷயமா தான் இவ்வளவு. வாமா. இளவரசி, வாங்க சித்தப்பா. எப்போ வந்தீங்க? இப்பதாமா வந்தேன். நீ எப்படி இருக்கமா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சித்தப்பா. எங்க அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு வார்த்தை இப்பதாமா வாயிலிருந்து கேக்குறேன். இந்த சந்தோஷத்துக்கு வேற எந்த காரணமும் இல்ல சித்தப்பா. எனக்கு ஒரு நல்ல கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு. இளவரசி, எந்த கம்பெனில உனக்கு வேலை கிடைச்சிருக்கு? ரோஸ் எக்ஸ்போர்ட்ஸ்னு ஒரு கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு. நல்ல வேலை, நல்ல சம்பளம். எல்லாத்தையும் விட எங்க முதலாளி பேபிமா ரொம்ப நல்ல மனசுக்காரங்க. இந்த வேலை கிடைச்சதுல நிஜமாவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் சித்தப்பா. பரவாயில்லக்கா, மாமா வாங்கி கொடுக்குற வேலை கிடைக்கலன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்போ உனக்கு வேலை கிடைச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. நான் தான் உனக்கு நல்ல வேலை அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொன்னேன் இளவரசி. பேப்பர்ல வந்த விளம்பரத்தை பார்த்து எழுதி போட்டேன். ஆனா இப்படி ஒரே நாள் வேலை கிடைச்சிடும்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. எப்படியோ நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு வேலை கிடைச்சதே, அதுவே போதும். ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? இல்ல, நான் மளிகை பாக்கி கொடுக்க போனேன். போன மாசம் பாக்கியெல்லாம் நீங்க தான் கொடுத்ததா அண்ணாச்சி சொன்னாரு. எந்த கடை? அதான் அந்த மொனையில இருக்க அண்ணாச்சியோட கடை. என் பேரையா சொன்னாரு? ஆமா,
கார்த்திகேயன் சார் தான் வந்து கொடுத்தாருன்னு தெளிவா சொன்னாரே, மறந்துட்டீங்களா? ஓகே ஓகே ஓகே, அந்த முனக்கடையா? இத போய் பெருசா எடுத்துட்டு பேசுற இளவரசி. கட்டிக்க போறவன் மளிகை கடை பில்லு கொடுத்ததுக்கு முத தேங்க்ஸ் சொன்ன ஒரே பொண்ணு நீதான். நீ பாட்டுக்கு ஒரே வார்த்தையில தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்ட. அது என்ன எவ்வளவு அந்நியப்படுத்த தெரியுமா? தயவு செஞ்சு இனிமே இது மாதிரி சொல்லாத இளவரசி, இது என் கடமை. கரெக்ட் மாப்பிள. நான் கூட இந்த குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கும் போது என்ன கூட அந்நியனா தான் நினைக்கிறாங்க. இந்த விஷயத்துல நான் உங்க கட்சி மாப்பிள. கரெக்டா சொன்னீங்க. இளவரசி, மாமாவோட டெத் சர்டிஃபிகேட்ல கொஞ்சம் டீ எல்லாம் கொட்டி ஸ்பாயில் ஆயிடுச்சு. இல்லை, இது ஆஃபீஸில் ஒரு அரை வேக்காட்டு கிளவே வேலைக்கு சேர்த்துருக்கானுங்க. அது ஃபைல்னு கூட பார்க்காம டீ குடிக்கிறேன்னு கொட்டிடுச்சு. இது கத்தி விட்டேன் மேனேஜர்ட்ட. அதை வேலையா பேக் பண்ணி ஊருக்கு அனுப்புங்க. சி, இது வேலையை விட்டு அனுப்புங்கன்னு கத்திட்டேன். மாப்பிள, இந்த சர்டிஃபிகேட்லாம் வக்கீல் கேட்டாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா. அடுத்த வாரமும் ஒரு காப்பி நான் வாங்கிடுறேன். வர வர இந்த அம்மாக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. வீட்டுக்கு வந்த மருமகனுக்கும் குழந்தைனுக்கும் காஃபி போட்டு தரணும்னு தோடிச்சா இந்த வீட்ல எல்லா வேலையும் இந்த பெரிய மனுஷன் செய்ய வேண்டியதா இருக்கு. இருங்க, உங்களுக்கு நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். போமா பெரிய மனுஷி, போ. உன் கையால கால் போட்டு கொண்டு வா, குடிச்சு பாக்குறேன் எப்படி இருக்குன்னு. ராசம்மா, உன் மாவ வரதுக்குள்ள தட்டை மாத்திக்குவோம். அதுவும் சரிதான். சித்தி என்னடா என்ன சொல்றாங்க? இல்ல, நல்ல நேரம் போறதுக்குள்ள தாம்பளத்தை மாத்திக்குவோங்கிற. அது இல்லாம அவன் மாவ கோயிலுக்கு போயிட்டு இன்னும் வரலங்கிற கவலையில் இருக்கா, வேற ஒண்ணும் இல்லையா? எல்லாம் ரகசியமாவே இருக்கட்டும். நானே யாரும் வேணாம் தானே அக்கா மட்டும் கூட்டு வந்திருக்கேன். அதனால நிச்சயதார்த்தத்தை ரொம்ப கிராண்டா பண்ணிடுவோம். அதானே, இப்ப தாம்பளத்தை மாத்திக்குவோம், மத்தது அப்புறம் பேசிக்குவோம். ஏமா அந்த தட்டை எடுத்து அவகிட்ட கொடுமா. அக்கா, சரி. பாரு ராசமா, கடவுள் ஒருத்தர் இருக்கிறனாலதான் சரியான நேரத்துக்கு ஒப்பு தாம்பளம் மாத்தும் போது கையில் வந்துட்டா. வா கையில வந்து உட்காருவா. காளி, யாரு கேட்டு இதுல பண்ண? ஏமா, உனக்கு மனசாட்சியே இல்லையா? இந்த வாழை வெடி கூட சேர்ந்துட்டு ஏன் வாழ்க்கையை ஏன் சீரழிக்க பாக்குற? என்னம்மா கயல், உனக்கு இதுல இஷ்டம் இல்லையா? என்னடா தம்பி இது? அக்கா நீ சும்மா இரு. கையில் எல்லாம் சரியாயிரும். கயல் சரியாயிடுமா? டேய், எனக்கு என்ன பைத்தியமா சரியா வரதுக்கு? இந்த பார், மொத்த பெரும் தட்டி எல்லாத்தையும் தூக்கிட்டு வெளியே ஓடுங்க, இல்லன்னா நடக்கிறது வேற. ஏய் நிறுத்து. ஒப்பு தாம்பூலம் மாத்தியாச்சுல கையல். சடங்குனா சடங்குதான். பெரியவங்க சொன்ன சடங்கெல்லாம் இல்லன்னு ஆயிடாது. ஏமா கயல், இதுல உனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லையா? இவனை யாருன்னு எனக்கு தெரியாது. யாருக்கும் தெரியாம எல்லாரும் பின்வாசல் வழியா திருட்டுத்தனமா வந்து உட்கார்ந்துட்டு திருட்டு சம்பந்தமா பண்ண பாக்குறீங்க? சும்மா இருமா. உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிடு, நாங்க தட்டை எடுத்துட்டு வெளியில போயிடுறோம். அதுக்குன்னு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத. நாட்டுல என்ன பொண்ணா இல்ல? அக்கா சும்மா இருக்கா. இன்னும் எனக்கு எத்தனை பொண்ணு தான் பாப்பீங்க? அதான் ஒப்பு தாம்பூலம் மாத்தியாச்சுல. இதோ பாரு கையல், நான் தான் உனக்கு மாப்பிள்ள. என்னது? நீ எனக்கு மாப்பிளையா? நீ எனக்கு மாப்பிளையா? ஏய், நீ வீட்டுக்கு வந்தவங்கள்ட்ட மரியாதை நடந்துக்கோ. முதல்ல உள்ள சொல்லணும். நீ எல்லாம் பெத்த தாயா? இந்த அசிங்கம் நடக்கிறதுக்கு காரணமே நீதான். நீ சின்ன பொண்ணு, உனக்கு என்ன தெரியும்? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க பண்ணி வச்சது நல்ல காரியம் தான் நினைச்சு பெருமைப்பட போற பாத்துக்கோ. என்னத்த மண்ணாங்கட்டி பெருமை? உங்களுக்கு எல்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் புரியவே புரியாது. என்னை எப்படி காப்பாத்திக்கணும்னு எனக்கு தெரியும். முதலாளி, பாப்பா சுப்பிரமணி, கரெக்டா வந்துட்டியே. எனக்கு போன் பண்ற செலவு மிச்சம். அப்பளம் எப்போ வர்றது, அப்பளத்தை எப்போ பொரிக்கிறதுன்ற டென்ஷன் இல்ல. நீ ஒருத்தன் தான்ப்பா. கரெக்டான பொருட்களை தேவையான நேரத்துக்கு சப்ளை பண்ற. 4 பேருக்கு சோறு போடுற இடம், அதாவது நேரத்துக்கு போட வேண்டாமா? அதுவும் இல்லாம இது என் பொழப்பாச்சுங்களே. உங்ககிட்ட நல்ல பேர் எடுத்தா தானே என் பொழப்ப நடத்த முடியும். இந்த தொழில் பக்தி தான்ப்பா உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம். உன்ன மாதிரியே எனக்கு சப்ளை பண்ற எல்லாரும் இருந்துட்டா என் தொழில் அமோகமா நடக்கும். ஏம்மா இதோ வந்துட்டேன். வாமா. ஐயா, கூப்பிட்டீங்களே? இந்த அப்பளக்கட்டை உள்ள கொண்டு போய் கொடுத்து உடனே பொறிக்க சொல்லு. ஆ. சீக்கிரமா போய் சரிங்க. வேலையை பாரு போ.
சுப்பிரமணி சீட்டு கொடு. இது வரைக்கும் எவ்வளவு காசு ஆயிருக்குன்னு பார்த்துட்டு மொத்த காசையும் கொடுத்துட்றேன். என்னன்னாச்சு அப்படி சொல்றீங்க? அட ஏன்பா பயப்படுற? காசு இருக்கு, கொடுத்துடுறேன். அடுத்து வாங்குறத புது கணக்கு வச்சுக்குவோம். எவ்வளோ இருக்கு? 700 ரூபா ஆச்சுங்க. 700? இந்தா. ஏப்பா சுப்பிரமணி, அந்த கேஸ் என்னாச்சு? நடந்துட்டு இருக்கு. எனக்கு என்ன ஆச்சரியம்னாப்பா, கொத்த வர்ற பாம்பு கூட உன் முகத்தை பார்த்தா புத்தனா மாதிரி வேற திசைக்கு போயிடும். நீ ஆக்சிடென்ட் பண்ணி ஒரு ஆள் செத்துருக்கான்னா என்னால நம்பவே முடியலப்பா. என்னாலையும் தான் நம்ப முடியல. ஆனா ரோட்ல இறங்கிட்டா கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள என்னென்னமோ நடக்குது. ஆமா தம்பி, அந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்தது? ஆக்சிடென்ட்னாலே எதிர்பாராம நடக்கிறது தானே. இப்படித்தான் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா அதை தவிர்த்திருக்க முடியும். ஆனா என்ன நடக்கும்னு தெரியாம தானே எல்லாம் நடக்குது. அதுவும் சரிதான். நடந்து போகும்போது ஞாபகம் ரோட்ல இருக்கணும். கண்டதே நினைச்சுக்கிட்டு மனசாலே விட்டா காரு, வேனு, பஸ், ஏன் லாரி கூட தேடி வந்து மோதும். எனக்கு என்னவோ அந்த ஆளு அதான்ப்பா செத்து போனானே, பேர் என்ன? கதிரேசன். அவன் மேலதான் தப்பு இருக்கும்னு தோணுது. அவர் மேல எந்த தப்பும் இல்ல. அப்ப நீயா தப்பு பண்ண? என் மேலே எந்த தப்பும் இல்ல. யாரு மேல தப்போ அந்த ஆளுக்கு விதி முடிஞ்சது, போய் தொலைஞ்சான். நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா. இந்த கேஸ்ல எல்லாம் பெருசா ஒன்னும் தண்டனை கொடுக்க மாட்டாங்க. என்ன அவதாரம் கட்ட சொல்லுவாங்க, அதை கட்டிட்டோம்னா எல்லாமே முடிஞ்ச மாதிரி தான்ப்பா. அது மட்டும் சரியானதுன்னு நான் நினைக்கலைங்க. அந்த குடும்பத்துக்கு என்னால எவ்வளவு பெரிய இழப்பு. நான் கோர்ட்ல அபராதம் கட்டினா அதுக்கு ஈடாகுமா? அட நீ வேற போனவனை பத்தி புலம்புறத விட்டுட்டு பொழப்பா பாரு. என்னங்க கடைக்கு போன்னு சொன்னீங்கல்ல, வாங்க போலாம். சுப்பிரமணி, உள்ள போய் அந்த அப்பள போய் வாங்கிட்டு போயிரு. சரி வா. நான் உங்ககிட்ட என் நிலைமைய நான் எந்த தப்பையுமே மனசறிஞ்சு செய்யலைங்க. அது எதிர்பாராம கோர்ட்ல ஆஜராக சொல்லி சுப்பிரமணிக்கு சம்மன் வந்திருக்கு. அக்கா, என்னடி தாலியோட வந்திருக்க? சாமி முன்னாடி வச்சு இத நான் எனக்கு கட்டிக்க போறேன். என்ன புதுசா ஏதாவது பூதத்தை கலப்புறியா? என்ன சொன்னேன், தாலி கட்டிக்காம இந்த வீட்ல இருக்க முடியாதுன்னு. அதான் இத கட்டிக்கிட்ட எல்லா பிரச்சனையும் தீந்துரும்ல. இதென்ன உனக்கு சின்ன பசங்க விளையாட்டா? அது உங்க அம்மா கிட்ட போய் கேளு. அங்க சுத்தி இங்க சுத்தி ஒப்புதாம்பள வரைக்கும் வந்துட்டா. என்ன என்ன சொல்லி இவ்வளவு துரத்தி விடலான்னு தானே யோசிக்கிற? நீ என்ன சொன்னாலும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். எங்க என் புருஷன்? சரி சரி, விளக்கேத்தி வை, நான் தாலி கட்டிக்கிறேன். என்ன என்ன அப்படி பாக்குற? இனிமே உன்னை நம்பி பிரயோஜனமே கிடையாது. நீ இந்த வீட்டுக்கு வந்தனா நான் வரதுக்கு ஒரு வழி பண்ணுவ, எனக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி வைப்பேன்னு நினைச்சேன். நீ வேலைக்கே ஆக மாட்ட. பிசாசு, சுயநல பிசாசு. இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் உங்ககிட்ட சொன்னேன்ல. இருக்கட்டும், எல்லா பிரச்சனையும் இருக்கட்டும். பிரச்சனையோட பிரச்சனையும் நானும் இருந்துட்டு போறேன். இருந்து எல்லா பிரச்சனையும் முடிச்சு வைக்கிறேன். எல்லா பிரச்சனையும் முடிச்சு வைப்ப, வீட்டு பிரச்சனையும் முடிச்சு வைப்ப, கோர்ட்டு பிரச்சனை முடிச்சு வைக்க முடியுமா? பாரு, சம்மன் வந்திருக்கு. இனிமே சுப்பிரமணிக்கு இது கலையறதுக்கு சரியா இருக்கும். ஒருத்தரை நமக்கு எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாது. நீ என்னடானா சுப்பிரமணிக்கு இன்னும் எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்க. அப்போ உன்னோட காதல் உண்மை இல்லைன்னு தானே அர்த்தம்? அக்கா, பின்ன
உண்மையிலே உனக்கு அன்பு இருந்திருந்தா இப்படிதான் அடம் பிடிச்சிட்டு வந்து நிப்பியா? எல்லாத்துக்கும் என்னையே குத்த சொல்லு. நான் என் குறை யார்கிட்ட போய் சொல்றது? எங்க போய் அழறது? அப்படி என்னடி குறை உனக்கு? அதான் சொன்னல ஒப்புதாமல பண்ணிட்டாங்கன்னு. அவ்வளவுதானே? என்ன அவ்வளவுதானே சாதாரணமா சொல்ற? சாதாரணமா சொல்லாம வேற எப்படி சொல்லுவாங்க? ஒப்பு தாம்பூலம் தானே மாத்திருக்காங்க. நிச்சயதார்த்தமா முடிஞ்சிருச்சு. அப்படியே நிச்சயதார்த்தமே முடிஞ்சிருந்தா கூட நான் சொல்லிருக்கேன்ல, தாலி கட்டுற கடைசி நிமிஷம் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குன்னு. டைம் இருக்கு, ஆனா எனக்கு தான் பொறுமை இல்ல. பெருசா சாதிக்கணும்னா பொறுமை ரொம்ப முக்கியம். அம்மா போற வேகத்துக்கு நான் தூங்கிட்டு இருக்கும் போதே தாலி கட்ட வச்சிரும் போல இருக்கு. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. உனக்கு தெரியாதுக்கா, நீ அந்த வீட்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அம்மா ரொம்ப பயங்கரமாயிடுச்சு. கௌரவ பிரச்சனை நினைச்சு எப்படியாவது என் கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோம்க்கா. அது எப்படி முடிச்சு வைப்பாங்க? எல்லாத்தையும் அவங்க நினைச்ச மாதிரி செய்யணும்னா நாங்களே எதுக்கு இருக்கோம்? அதையத்தான் நானும் கேக்குறேன். நீங்களே எதுக்கு இருக்கீங்க? சும்மா பேசிட்டு இருக்கீங்களே தவிர எதையா செய்றீங்களா? செய்யறேன்டி. எப்போ செய்யற? போடி. நீ எப்போன்னு சொன்னாதான் நான் இங்க இருந்து போறத பத்தி யோசிப்பேன். நாளைக்கே. நிஜமா? நாளைக்கே வந்து பேசுறேன். நம்பலாமா? அப்புறம் உன் இஷ்டம். என்ன? உன்னை நம்பிதான் நான் போறேன். சொல்லு சொன்னா. துபாயில இருந்து ரோசஸ் கேக்குறாங்க. இந்த லாட்ல நான் போட்ட ரோஸை அனுப்பலான்னு பாக்குறேன். அதான் அந்த இளவரசி. எப்ப வேணும்? ஒரு வாரத்துக்குள்ள. இத கொஞ்சம் ஜாக்கிரதையா டீல் பண்ணலான்னு பாக்குறேன். அப்புறம் யாரோ தேடி வந்து கேட்டா பதில் சொல்ல முடியாதுல்ல. ஜாக்கிரதையா இருக்கணும்னு காலத்தை கடத்தினா நான் கல்கத்தா பக்கம் போயிருவேன். அங்க என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. பாத்தியா, நான் என்ன அனுப்ப மாட்டேன் நான் சொல்றேன். ஒரே ஒரு வாரம் தானே டைம் கேக்குறேன். ஒரு தடவை நம்பி வரவழைச்சா கண்ணை மூடிக்கிட்டு நம்ம சொல்ற இடத்துக்குலாம் வர வச்சிடலாம். அதுக்காக தானே போராடிட்டு இருக்கேன். சரி, சீக்கிரமா பார்த்து அனுப்பி வை. ரெடியா? ஒரு 10 minutes கொடுங்க, ரெடி பண்ணிடுறேன். ஓகே. இளவரசி மேடம், உட்காருமா. பரவாயில்ல, சொல்லுங்க. நான் உன்னை கேட்பேன், மறைக்காம பதில் சொல்லணும். சொல்லுங்க மேடம். என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? இல்ல, என்ன நம்பி இந்த கம்பெனிக்காக உழைக்க வந்திருக்க. உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுப்பேங்கிற நம்பிக்கை உனக்கு என் மேல இருக்குல்ல? ஏன் மேடம் திடீர்னு அப்படி கேக்குறீங்க? என்கிட்ட எத்தனையோ பேர் வேலை செஞ்சிருக்காங்க. நானும் எத்தனையோ பேரை எக்ஸ்போர்ட் பிசினஸ்க்காக வெளிநாடு கூட அனுப்பி வச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் எனக்கு பலரோட முகம் மறந்தே போச்சு. ஆனா நீ மட்டும் எனக்கு எப்பவுமே ஸ்பெஷலா தெரியுற. அது ஏன்னு எனக்கே தெரியல. மேடம், என்ன நீங்க பாஸ்போர்ட் ரெடி பண்ண சொன்னீங்கல்ல, அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 2 நாள் அப்ளை பண்ணிடுவேன் மேடம். என்னது 2 நாளா? 2 நாளுங்கிறது ரொம்ப லேட்டுமா. சீக்கிரம் ரெடி பண்ணு. அப்புறம் உன் கூட சேர்ந்து உதவியா இருக்கிறதுக்காக 3 அசிஸ்டன்ஸ் தர போறேன். அவங்கள உன் கண்ட்ரோல்ல வச்சுக்கோ. அவங்க அடுத்த ஹால்ல தான் இருக்காங்க, போய் பேசு. ஓகே? சரிங்க மேடம். என்னடி ஏதோ கார் நிக்குது? தெரியலையே, வா போய் பார்க்கலாம். வாங்க சம்மந்திமா, வாங்க வாங்க. என்ன இந்த பக்கம்? இந்த ஏரியாவுல 3 கிரவுண்ட் இடம் வாங்கி போட்டிருக்கேன். அதுக்கு காம்பவுண்ட் வால் விஷயமா பாத்துட்டு போலான்னு வந்தேன். இங்க தானே உங்க வீடு இருக்கு, அதான் பாத்துட்டு போயிடலாமே வந்தேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நீங்க பெரிய மனுஷங்க, வராதவங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. நிக்கிறீங்களே, உள்ள வாங்க. வா பாப்பா, வாங்கம்மா, வாங்க வாங்க. வாங்கம்மா, வாங்க. அப்படி உட்காருங்க, உட்காருங்க. காஃபி டீ ஏதாச்சும் சாப்பிடுறீங்களா? இல்ல இல்ல, வெயில்ல வந்திருக்கீங்க, ஜில்லுன்னு ஜூஸ் ஏதாச்சும் சாப்பிடுங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், வீட்ல சாப்பிட்டு தான் வந்தேன். இவங்க யாரு? இவ என் குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை உள்ளவ. இப்ப கூட பாருங்க, என் 2வது பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்றதுக்கு எல்லாமே இவதான் காரணம். நீங்க கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும். கண்டிப்பா வரேன். மாப்பிள்ளை யாரு, என்ன பண்றாரு, நல்ல இடமா? மாப்பிள்ளை என் அக்கா பையன் தாங்க. அவன் பண்ணாத பிசினஸே இல்ல. வட்டிக்கு விடுறான், வீடு வேற வாடகைக்கு விடுறான். நல்ல துட்டுங்க.
இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணமே நான் தாங்க. ஆமாங்க, மாப்பிள்ளை கருப்பா இருந்தாலும் நல்ல கலையா இருக்காரு. கருப்பா சிவப்பாங்கறதெல்லாம் முக்கியம் இல்ல, நல்ல பையனா இருக்கணும். நீங்க ஏன் கேக்குறீங்கன்னு எனக்கு புரியுதுமா. இவன் மூத்த மருமக ஆறுமுக மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு தானே கேக்குறீங்க. கரெக்டா? கரெக்ட். ஏன்னா ஒரு பொண்ணோட வாழ்க்கை அவளுக்கு அமைய போற புருஷனை வச்சுதான் இருக்கு. உங்க பெரிய மாமா சரவண பெருமாளை ஏமாத்துற மாதிரி ஏமாத்துற ஆளுங்க நாங்க இல்ல. பால்குடி மறந்துல இருந்து சாராயத்தை குடிச்சிட்டு இருக்கிற ஆறுமுகத்துக்கு இவன் மாவ ஜானகி கட்டி கொடுத்து அவ வாழ்க்கையே வீணா போச்சு. ஆனா எங்க அக்கா மாவன் கருப்பு தங்கம். ஆனா ஒண்ணுமா, அந்த பெருமாள் என் மக ஜானகிக்கு பண்ண துரோகத்துக்கு இப்ப நல்லா அனுபவிக்கிறாரு. பெரிய கேஸ்ல உள்ளத்துக்கு போட்டீங்களாமே. என்ன பண்றது, நடு வீட்டுல உக்காந்து விருந்து சாப்பிட்ட மனுஷன் சாப்பிட்ட கை காயறதுக்குள்ள திருடிட்டார் ரசமா. உங்க வீட்லயாச்சும் அந்த நேரடியா வந்து எடுத்துட்டு போனாரு. என் வீட்டுல என் சின்ன பொண்ணு மனச மாத்தி அவள்கிட்ட நைஸா பேசி அவர் புள்ள போலீஸ் ஆகணுங்கிறதுக்காக நகையை கேட்டிருக்காரு. இவளும் ஏமாந்து போய் கொடுத்துட்டா. அதுக்கப்புறம் அந்த நகையை மிக்க நான் படாத பாடுபட்டுட்டேன். எங்க கேஸ்ல அவர் தப்பிச்சாலும் உங்க கேஸ்ல வகையா மாட்டிக்கிட்டாரே. சரி, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உன் பொண்ணு ஜானகி எதுக்கு அங்க இருக்கா? வெளியில வர வேண்டியதானே? இங்க பாரு, அவங்க வாட காத்துப்பட்டு அங்க வளர்ற உன் பேத்தியும் கெட்டு போயிருவா, தெரிஞ்சுக்க. இதத்தரமா நானும் சொல்லி என் மக ஜானகி கூப்பிட்டேன், வரமாட்டேன்னுட்டா. சரி, நீ வரட்டியும் பரவாயில்ல, என் பேத்திய வாச்சு அனுப்பி வைன்னு சொன்னா அதுக்கும் முடியாதுன்னுட்டாளே. அங்கதான் நீ தப்பு பண்ற ராசம்மா. பிள்ளைங்கெல்லாம் நம்ம முழிக்கிற மொழிய பார்த்து பயப்படணும். என் பிள்ளைங்களை நான் அப்படித்தான் வளர்த்திருக்கேன். நான் சொன்னா மறு பேச்சு பேச மாட்டாங்க. ஏமா, உங்க செளியன் கூட ஏதோ அப்பள பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காராம்ல? சாப்பாடு கூட சரவண பெருமாள் ஐயா வீட்டுல தான் கேள்விப்பட்டேன். அவன் எங்க ஆரம்பிச்சான்? போழ போன சரவண பெருமாள் பண்ண வேலை இது. பிறந்ததுல இருந்து அம்மா அம்மான்னு என்னைய சுத்தி வந்த புள்ளைய ஏமாத்தி அவங்க கூட கொண்டு வச்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா எனக்கு? உன் பொண்ணு ஜானகி மட்டும் போங்கடா திருட்டு பசங்களான்னு அவங்கள தூக்கி எரிஞ்சிட்டு இங்க வந்துட்டா போதும். அவங்க ஒட்டுமொத்த குடும்பமே க்ளோஸ். கேட்கறதுக்கே நாதி இல்லாம போயிடுவாங்க. உனக்கும் உன் பொண்ணு உன்கிட்ட வந்த மாதிரி இருக்கும், எனக்கும் என் பையன் என்கிட்ட வந்த மாதிரி இருக்கும். மொத்தத்துல நம்ம 2 பேரோட பிரச்சனையுமே தீந்துடும். இப்ப புரியுதுமா நீங்க ஏன் காரை விட்டு இறங்கி வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னு. நான் என் மக ஜானகிக்கு சாப்பாடு போட்டு நல்லபடியா தான் அவளை வச்சிருந்தேன். அந்த பெருமாள் தான் நான் இல்லாத நேரத்துல வந்து என் பொண்ணுகிட்ட அதை இத பேசி அவ மனச மாத்தி அவர் வீட்டுக்கு கூட்டு போயிட்டாரு. இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல. அந்த பெருமாள் இப்ப ஜெயில தானே இருக்கான். உன் பொண்ணு கிட்ட நீ சண்டை போடாம அழுது கண்ணீர் விட்டு கண்ணை கசக்கினேன்னா அம்மானு உன் பின்னாடியே ஓடி வந்துட போறா. அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்டபடியே உன் பேத்திய நீ ராசாத்தி மாதிரி வளர்க்கலாம்ல. நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாராசம்மா. அடுத்த தடவை நான் உன் வீட்டுக்கு வரும்போது உன் பொண்ணு ஜானகி என்ன வாங்க அத்தன்னு உரிமையோட கூப்பிடணும். அதே உரிமையோட இங்க உட்காந்து நான் விருந்து சாப்பிடணும். அது உன் கையில தான் இருக்கு. கையல் நிச்சயதார்த்தத்துக்கு ஜானகியை வர வச்சிடுறேன். அதுக்கப்புறம் அவன் மனச மாத்தி அந்த வீட்டுக்கே போக விடாம பண்ணிடுறேன். அப்படியே செய். சரி, அப்ப நான் கிளம்ப. சரிங்கம்மா. பரவாயில்லையே, கரெக்ட் டைம்க்கு வந்துட்டீங்க. நான் கரெக்டா வந்ததுக்கு காரணம் இருக்கு கவி. ஏசியில இருந்தவனுக்கு தான் வெயிலோட கொடுமை தெரியும். இவ்வளவு நாள் நான் வெயில் இருந்துட்டேன், மறுபடியும் ஏசியில குளுகுளுன்னு இருக்க போறேன். அதுவும் இந்த ஏசி எனக்கு ஈஸியா கிடைச்ச ஓசி. உங்க பெரியம்மா உறவுக்காரங்க வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொன்ன உடனே எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? இன்னொரு சந்தோஷமான விஷயத்தையும் நான் சொல்லவா? ஒரு சந்தோஷமான விஷயத்துக்கே நான் புல்லரிச்சு போயிருக்கேன், அதுக்குள்ள இன்னொரு சந்தோஷமான விஷயமா? சொல்லு சொல்லு சொல்லு. அது என்னன்னா, நீங்க இவ்வளவு அவசரப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஏய், என்ன விளையாடுறியா? அந்த லூஸ் கூட சேர்ந்து நீ லூஸ் ஆயிட்டியா? நான் ஒன்னும் லூஸ் இல்ல. சொல்ல போறத ஃபர்ஸ்ட் முழுசா கேளுங்க. இன்னைக்கு நைட்டு நீங்க இங்க தாராளமா தங்கலாம். ஏய், அப்ப நான் பெரியம்மா அவங்க காலையில தான் வருவாங்க. எஸ். எனக்கு யார் முகத்துல முடிச்சேன்னு தெரியலையே. கண்டிப்பா எங்க அப்பா அம்மா முகத்துல முடிச்சிருக்க மாட்டேன். அவங்க முகத்துல முடிச்சிருந்தா எனக்கு ரத்த காயம் தான் பட்டிருக்கும். என்னன்னே தெரியல, காலையில இருந்து ஒரு நல்ல செய்தியா காதுல விழுது. அப்படி என்ன நல்ல செய்தி? உங்க பெரியம்மா வெளிய போயிருக்கான்னு சொன்னீங்க, அது நம்பர் 2. ராத்திரி இங்க வர மாட்டாங்கன்னு சொன்னீங்க, அது நம்பர் 3. அப்ப நம்பர் 1. நேத்து இளவரசி வீட்டுக்கு போயிருந்தேன். அவ திடீர்னு என்கிட்ட வந்து எங்க மளிகை கடை பாய் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொன்னா. எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, எதுக்கு இருக்கட்டுமே தலையாட்டி வச்சேன். அப்புறம் வெளியே வந்து விசாரிச்ச போதான் தெரிஞ்சது அந்த மளிகை கடை பாக்கிய சுப்பிரமணி கொடுத்திருக்கான்னு. சுப்பிரமணியா? எந்த சுப்பிரமணி? அதான் என் மாமனார் மேல வண்டி ஏத்தி கொண்டுட்டு ஊரெல்லாம் நான் தான் கொண்டு ஒப்பார் வச்சு திரியறானே, அந்த சுப்பிரமணி. ஓ, அவையா அவங்களுக்கு பணம் கொடுக்கணும்? வேற என்ன, இதனாலதான்
நம்மளால ஒரு குடும்ப தலைவர் செத்து போயிட்டாரு, ஏதோ நம்மளால உதவி அந்த குடும்பத்துக்கு செய்வோன்னு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். அது கூட அந்த பணத்தை தான் கொடுத்ததா தெரியக்கூடாதுன்னு வீட்டு மாப்பிள்ளையா பூரா நான் கொடுத்ததா சொல்லியிருக்கான். இப்ப கூட நான் போய் ஒரு 50,000 கையில கொடுத்தாதான் இளவரசி கழுத்தை தாலி கட்டுவேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், தலையை அடமான வச்சது 50,000 கொண்டாந்து கையில கொடுத்துரும் போல இருக்கு. இந்த காலத்துல இப்படி ஒரு இளிச்சவாய் கூட இருக்க முடியுமா? இருக்கானே, இந்த மாதிரி இளிச்சவாயில இருக்கிற வரைக்கும் என்ன மாதிரி ஜென்டில்மேன்க்குலாம் பேரு புகழ் ஏறிக்கிட்டே போகும். அது மட்டும் இல்ல, நாம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி 4 பேர் கஷ்டப்படல தப்பே இல்ல. கவிக்குட்டி கரெக்டா? கவிதா கவிதா வாங்க மாப்ள, எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். என்னம்மா கதவு திறந்து போட்டிருக்க? திருடங்கிட்ட வந்துட்டா என்ன பண்றது? என்ன பெரியமா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? காலையில தானே வரேன்னு சொன்னீங்க. ஏன் கதையை ஏன் கேக்குற? இளைச்சவனுக்கு மாட்டினதெல்லாம் இரும்பு உலக்கங்கிற மாதிரி அதுங்க எங்க போகுதுன்னு போன கூட பண்ணாம போயிட்டேன். அதுங்க திருப்பதிக்கு போயிடுச்சுங்க. அதான் பொடி நடைய கிளம்பி வந்துட்டேன். சரி, நீங்க சாப்பாடு எடுத்து வைங்க, நாங்க இப்ப வந்துடுறோம். சரிம்மா. ஏங்க இப்படி முறைக்கிறீங்க? ராத்திரி என்ன தாராளமா தங்கிக்கோன்னு சொல்லி ஆசை காட்டி இப்படி மோசம் பண்ணிட்டியே. நானும் ராத்திரி இங்க தங்க போறேன்னு நினைச்சிட்டு பேசி பேசிய டயத்தை வீணாக்கிட்டேன். ஆனா ஒண்ணு சொல்றேன் கவி, என் தவிப்பும் என் பாவமும் பெய்மாவும் சும்மாவே விடாது. ஐயோ, ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவங்க காலையில தான் வரேன்னு என்கிட்ட சொன்னாங்க, அதுதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். என்ன போய் இப்படி கோச்சுக்கிறீங்க? இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. சாப்பாடுலாம் ஒண்ணு வேண்டாம். ஏங்க இப்படி கோச்சுக்கிறீங்க? என் செல்லம் இல்ல. என்னைக்கு உன் பெரியமாவை லக்கேஜோட வழி அனுப்பி வைக்கிறியோ அன்னைக்குதான் எனக்கு நிம்மதி. என் வீட்டெல்லாம் இப்படி ரிம்ஸ் இருந்துன்னு வச்சுக்கோங்க, என்னைக்கோ கருமாதி பண்ணி முடிச்சிருப்பேன். போய் நல்லா அவளே கட்டி பிடிச்சி தூங்கு. ஏங்க ப்ளீஸ் ப்ளீஸ். ஏங்க ஐயோ என்னங்க? இந்தாப்பா, இதை கொண்டு போய் உள்ள வை. அப்பள கட்டு தானே, அப்படியே வச்சுட்டு போங்க. வேலையா இருக்கணும் இல்லையோ? அது இல்ல, அரிசி மண்டி கோபால் அண்ணாச்சி இருக்காருல்ல, அவர் பாக்கி பணத்தை வாங்கிட்டு வர சொன்னாரு. அதான். ஆமா, முதலாளி இல்லையா? இல்லையே, அவர் வெளியில போயிருக்கார். கோபால் அண்ணாச்சி தானே எப்பவுமே வருவார். ஆமாப்பா, கடையில வேற ஆள் இல்லையா, அவசரமா பணம் தேவைப்படுதான், அதனால நீ அப்பளம் கொடுக்க போனா அப்படியே வாங்கிட்டு வந்துடுன்னு சொன்னாரு. அப்படியா? ஆமாப்பா, அதுவும் உங்க முதலாளி கிட்ட ஃபோன் பண்ணி வேற சொன்னாராம். பணத்தை கொடுத்தா நான் கொண்டு போய் கொடுத்துட்டு ஏன் வேலையை போய் பார்ப்பேன், நிறைய கடைக்கு போக வேண்டியிருக்கு. சரி, நான் பணத்தை வாங்கி கொண்டு வந்து தரேன். இந்தம்மா, அரிசி மண்டி கொடுக்க சொல்லி முதலாளி ஐயா உங்ககிட்ட 2000 ரூபாய் பாக்கி பணம் கொடுத்தாரோ இல்லையோ? ஆமா. அதுவும் அங்க நின்று இருக்காரு சுப்பிரமணியன் ஒரு அம்பி, அவர்கிட்ட கொண்டு போய் அந்த பணத்தை கொடுத்துருங்க. எங்க வச்சேன் தெரியலையே. ஐயோ, என்னம்மா, பணத்தை காணும் தேடிட்டு இருக்கீங்களா? எங்க வச்சீங்கம்மா? நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. பணத்தை வாங்குனீங்களா? பாப்பா சுப்பிரமணி, எப்ப வந்த? இப்பதான் அண்ணாச்சி. கோபால் அண்ணாச்சி உங்ககிட்ட தான் பணத்தை கொடுத்து அனுப்ப சொன்னாரு. ஆமா அண்ணாச்சி. ஏமா, உங்ககிட்ட தானே 2000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு போனேன், கொடுத்துட்டியா? சுப்பிரமணி, பணத்தை வாங்கிட்டே இல்ல? வாங்கிட்டேன் அண்ணாச்சி. 2000 ரூபாய் தான் பாக்கி, கொடுத்துட்டேன். நோட்ல வர வைக்கிறாரான்னு பாத்துக்க, ஏன்னா அப்புறம் பணம் வரலன்னு என்ன திரும்ப கேட்க கூடாது. அப்படிலாம் கேட்க மாட்டேன் அண்ணாச்சி, நானே வர வச்சிடறேன். ஏமா, கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியாதா? என்னமோ மௌன விரதம் இருக்க மாதிரி மண்டே ஆட்டிக்கிட்டு இருக்க. வேலையில தான் மந்தம், பதில் சொல்றது இல்லையுமா? போய் வேலையை பாரு. சரி, கிளம்புறேன் அண்ணாச்சி. சரிப்பா. களி
உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? என் வீட்டுல வந்து நின்னுகிட்டு காளி காளின்னு கத்துற? ஓ, இது ஓ வீடா? நான் காலி வீடுன்னு நினைச்சேன். ஏன்னா இந்த வீட்டு காரியம் எல்லாம் அவளை கிட்ட தானே நடக்குது. யார் சொன்னாங்க? இந்த ராசம்மா எது செஞ்சாலும் யோசிச்சு சுயபுத்தியோட தான் செய்வேன். யார் பேச்சையும் கேட்கறவில்லைனா. யோசிக்கிற எந்த பொம்பளையும் இப்படி ஒரு காரியத்தை பண்ண மாட்டா. வயசாயிடுச்சே, கோவம்லாம் போய் அன்பா நடந்துக்குவேன்னு பார்த்தா உனக்கு கட்டையில போற வயசுல தான் பேராசை வந்திருக்கு. என்னடி வாய் ரொம்ப நீளுது? பொண்ணை கட்டுவ குடிகாரனாச்சே, கொடுமைக்காரனாச்சேன்னு உன்னையும் உன் புள்ளையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு சோறு போட்ட வேண்டிய இந்த ராசம்மா, அதை மறந்துட்டு பேசாத. அந்த ராசம்மா இப்ப இல்ல. புருஷன் செத்துட்டானேன்னு அழுது புலம்பாம நம்பிக்கையா வாழ்ந்து தெரு தெருவா பூ வித்து அந்த காசுல 2 பொம்பளை பிள்ளைங்களை ஆளாக்குன ராசம்மா இப்ப இல்ல, செத்துட்டா. இப்ப இருக்கிற ராசம்மாவுக்கு பணத்தாசை வந்துருச்சு. சொந்த வீட்டுல வாழணுமேனு ஆசை வந்துருச்சு. அதனாலதான் பெத்த பொண்ணு வேணா வேணும்னு சொன்னாலும் எவனோ ஒரு தெருவுல போறவனை கட்டி வைக்கணும்னு துடிக்கிறான். என் மாப்பிள்ள ஒண்ணு தெருவுல போற வரவல்ல. அவ சபையில வந்து நின்னானா எல்லாரும் பயந்து எந்திரிச்சு நிப்பாங்க. அவ்வளவு கௌரவமானவ. ஆமா ஆமா, சீக்கு பிடிச்சவன் சபைக்கு வந்தா கூட தான் 4 பேர் பயப்படுவாங்க. அது பேரு கௌரவமா? உனக்கு பொறாமடி, பொறாம. கையில் நல்ல இடத்துல வாக்கப்பட்டு வசதியா வாழ போறாளேங்கிற பொறாம. நீ மட்டும் நல்லவளா இருந்தா உன் தங்கச்சி கல்யாணத்தை நீ தான் முன்ன நின்னு நடத்தணும். அம்மா, அக்கா ஒண்ணு கல்யாணத்தை தடுக்கல. எனக்கு தான் கல்யாணம் பிடிக்கலன்னு தடுக்க சொன்னேன். தெரியும்டி, 2 பேரும் கூட்டு களவானீங்க நல்லா தெரியும். நீ வெளியே வரணும் தான் இது வரைக்கும் நான் காத்துட்டு இருந்தேன். எனக்கு அறியாளி நடந்துருச்சு, என்ன காப்பாத்தி நீ கிட்ட போய் நீ சொல்லிருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமா, நான் என் தங்கச்சியை காப்பாத்துறதுக்கு தான் வந்திருக்கேன். அவளுக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன். அவளுக்கு விருப்பம் இல்லாத கல்யாணமா இல்ல உனக்கு விருப்பம் இல்லாத கல்யாணமா? கட்ல புருஷன் எதுக்கு உதவாத குடிகாரனாச்சே, மாமனார் திருடனாச்சே, மச்சின ஆக்சிடென்ட்ல எவரையோ கொலை பண்ணிட்டு அந்த கேஸுக்காக அலைஞ்சுகிட்டு இருக்கானே. ஒத்த பொட்ட பிள்ளைய வச்சுக்கிட்டு நாம சீரழிஞ்சுகிட்டு இருக்கோம். ஆனா நம்ம தங்கச்சி நம்ம எச்சி பாலை குடிச்சு வளர்ந்தது அது வசதியான வீட்டுல போய் வாழணுமான்னு உனக்கு பொறாமடி. அதனாலதான் நல்ல சம்பந்தத்தை குறுக்க வந்து அறுக்க பாக்க. அப்படி அறுக்கணும்னா உன் நாக்குதான் அறுக்கணும். என்ன பேச்சு பேசுற? உனக்கே அசிங்கமால? இங்க பாரு, எனக்கு என்ன பண்ணணும்னு எங்க அக்காக்கு தெரியும். அவ எடுக்கிற முடிவுதான் எனக்கு முக்கியம். அடி கூறு கெட்டவளே, மனுஷன் பிறக்கும் போதும் நல்லவன் தான், வளரும் போது நல்லவன் தான். எப்ப இது நமக்கு கிடைக்காது நடக்காதுன்னு வருமோ அப்பவே அவன் தடுமாற ஆரம்பிச்சிடுறான், அடுத்தவரை அழிக்க ஆரம்பிச்சிடுறான். உங்க அக்கா வாழ்க்கையிலயும் இப்ப அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. உங்க அக்காவால இனிமே நல்ல வாழ்க்கைய பத்தி நினைச்சு பார்க்க முடியாது. நல்ல சோறு கிடையாது. பெத்து வச்சு ஒத்த பொட்ட பிள்ளைக்கு நகை வாங்கி போட்டு அழகு பார்க்க முடியாது. இதெல்லாம் தனக்கே கிடைக்காதப்போ தான் கைய பிடிச்ச நடப்பழின தான் தங்கச்சிக்கு எல்லாமே கிடைக்குதுன்னு ஆதங்கப்படுறான். ஆனா அதை நீ புரிஞ்சுக்காம எங்க அக்கா எனக்காக தான் பேச வந்திருக்கான்னு பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்க. நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் என் அக்கா எனக்காக தான் வந்து நிக்கிறா. நான் சொன்ன பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுத்துதான் எல்லா கஷ்ட நஷ்டத்தையும் தாங்கிட்டு அந்த வீட்டுல குடுத்தனம் பண்ணிட்டு இருக்கா. அது எனக்கு மட்டும் தான் தெரியும். நீ இவ்வளவு பேசுறியே, இப்படி ஒரு மோசமான வாழ்க்கை அக்கா அமைச்சுக்கிட்டதா? நீ அமைச்சு வச்சதுதானே? எனக்காவது என் வாழ்க்கையை கெடுத்துட்டியேன்னு உன்னை புழுங்கி புழுங்கி அழ வச்சிருப்பாளா? இல்லையே, எனக்கு அமைஞ்சது அவ்வளவுதானே பொறுமையா போயிட்டு இருக்கா. இல்ல யார் வீட்டுக்காவது போய் என் அம்மா என் வாழ்க்கையை கெடுத்துட்டேன்னு புலம்பிருக்காளா? அதுவும் இல்ல. இதுவே அக்கா இடத்துல மட்டும் நான் இருந்திருந்தேன், சுழட்டி சுழட்டி பேசுற உன் நாக்கு அறுத்திருப்பேன், ஆட்டி ஆட்டி பேசுற உன் கையை உடைச்சு போட்டிருப்பேன். யார் என்ன பேசினாலும் எப்படி பேசினாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. தெரியும், எவ்வளவு பேசினாலும் என்னதான் பண்ணாலும் நீ இதையே தான் சொல்லிட்டு இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அக்கா தான் பேசி பாக்குறான்னு இங்க வந்துச்சு. இப்ப அவளுக்கும் புரிஞ்சிருக்கும். அக்கா, இதுகிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்ம வழியை பார்த்துட்டு நம்ம போலாம். வாக்கா. எங்கடி போற? என்னால ஒண்ணும் பண்ண முடியாது நினைச்சதுனா 2 பேரும் இந்த ஆட்டம் போடுறீங்க. என் மாப்பிள்ள சிங்கம், நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டாரு. உன் மாப்பிள்ள சிங்கமா? குரங்கு. அதுவும் ஈன்னு இழிச்சிட்டு வந்த நீக்கோ 2 வாழைப்பழம் வாங்கி கூட வீடு போய் சேரும். வாக்கா போலாம். என் பேச்ச கேட்காம போனீங்க, உருப்பிட மாட்டீங்க. கயல், இது உன் வீடு. உன் விருப்பத்துக்கு மாறா எதுவும் நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். எங்க பேசி என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். யாருக்கும் பயப்பட வேணாம். நீ இங்கே இரு. சரிக்கா. என் கூட பிறந்தவளுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் கைப்பிடிச்சு நடப்பழக்கி விட்ட என் தங்கச்சி எங்க உட்கார வைக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த கல்யாணத்துல பெத்தவ விருப்பம் கூட பிறந்த விருப்பம் எல்லாம் முக்கியம் இல்ல. கட்டிக்க போறவளோட விருப்பம் என்னவோ அதுதான் நடக்கணும். நடக்கும். நான் நடத்தி காட்டுறேன். நீ தைரியமா இருக்கா?
அக்கா நீ வேலை செய்யற கம்பெனி அவ்வளவு பெரிய கம்பெனியாக்கா? கம்பெனி விட லீலா, எங்க முதலாளி பேபிமா அவ்வளோ நல்லவங்க. அவங்கள மாதிரி வேற யாரையுமே பார்க்க முடியாது. நான் வெளியில சேர்றதுக்கு முன்னாடி அட்வான்ஸ்லாம் கொடுத்தாங்களே, வேற யாரு கொடுப்பா? ஃபியூச்சர்ல கம்பெனி விஷயமா நான் ஃபாரின் எல்லாம் கூட போக வேண்டியது இருக்குன்னு சொன்னாங்க. அக்கா ஃபாரின்ல போறியா? ஃபாரின்னா நான் மட்டும் இல்ல லீலா, என் ஆபீஸ்ல வேலை செய்யற மத்த பொண்ணுங்களோட சேர்ந்து போக வேண்டியது இருக்கும். அக்கா என்ன கூட உங்க கம்பெனில வேலை வாங்கி கொடுக்கா. படிக்கிற வேலையை பாரு. என்னக்கா இப்படி சொல்லிட்ட? எனக்கு தான் நல்ல வேலை கிடைச்சிருச்சுல, அப்புறம் என்ன? நீ ஒழுங்கா படி, உனக்கு எந்த குறையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன், சரியா? சரி. நான் ஃபாரின் போகும்போது உனக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லு, நான் வாங்கிட்டு வந்து தரேன். இருக்கா, அது ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு, உனக்கு அப்புறமா எழுதி தரேன். ஏண்டி அவ ஃபாரின் போகும்போது போட்டுமே, அதுக்குள்ள இப்பவே தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்ட? ஏமா நான் அக்கா கிட்ட எதுவும் கேட்க கூடாதா? கேட்க கூடாது. இளவரசி. என்னம்மா? நம்ம காமாட்சி இருக்கால? ஆமா. அவ மகளுக்கு ஏதோ அவசரமா பணம் கட்டணுமா, ஒரு 2000 ரூபாய் வேணும்னு கேட்டா. என்கிட்ட ஏதோ அவ்வளவு பணம், இளவரசிட்ட வேணா கேட்டு பாக்குறேன்னு சொன்னேன். உங்ககிட்ட பணம் ஏதாவது இருந்தா ஒரு 2000 ரூபாய் கொடுமா, அவளுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். 2000 ரூபாயம்மா? என்கிட்ட இருக்கு லீலா, ஹேண்ட்பேக்ல இருக்கு. சரி. நல்ல வேலை என்கிட்ட இருந்தது. நம்மள மாதிரி இல்லாதவங்களுக்கு உதவுறதுல தப்பே இல்லம்மா. காமாட்சி ரொம்ப நல்லவம்மா, சீக்கிரமே திருப்பி கொடுத்துருவா. நானே வாங்கிட்டு வந்து கொடுத்துறேனே. இதை நீ என்கிட்ட சொல்லணுமா? அவங்கள பத்தி தெரியாதா என்ன? கொடு, இந்தா அவங்க கிட்ட கொடுத்துரு. அப்பா, பெரிய இக்கட்ல இருந்து காமாட்சி தப்பிச்சிட்டா. அம்மா, நாமளே இல்லாதவங்க, நாம உதவுறது கரெக்டா இருக்கணும், இல்லைன்னா அதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடுமா. காமாட்சியும் நம்மள மாதிரிதாம்மா. நம்மளை விட்டா அவளுக்கு வேற யார் இருக்கா உதவுறதுக்கு சொல்லு. நல்ல வேலை நீ பணம் இருந்ததுன்னு கொடுத்துட்ட, நான் இதை அவகிட்ட கொடுத்துட்றேன். இந்திரா, காமாட்சி வா 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 உட்காரு. என்னம்மா இளவரசி, எப்படி இருக்க? நல்லா இருக்கத்த. நீ நல்லா படிக்கிறியாமா? நல்லா படிக்கிறத. உனக்கு பெரிய இடத்துல வேலை கிடைச்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷமா. இந்திரா, உன் வீட்டுக்கார் போனதுக்கு அப்புறம் நீ எப்படி இவங்களை கரை சேர்க்க போறியோ நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். அந்த கவலை எல்லாம் இளவரசியால இனிமே தீர போகுது. உங்க நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. உங்க நேரமும் தான் அத்தை, இல்லைன்னா எப்போ எங்க கிட்ட இல்லாத பணம் நீங்க கேட்டு இன்னைக்கு எங்க கிட்ட இருந்ததே. பணமா? என்னம்மா சொல்ற? அதான் எங்க அம்மா கிட்ட பணம் கேட்டு இருந்தீங்களம்மா, அத சொல்றேன். ஓ, அத சொல்றியா? ஒரு அவசர தேவை, அத அம்மா கேட்டேன். சரிங்க அத்தை, பரவாயில்ல. மா, அவங்க கிட்ட கொடுமா. இந்தா வச்சுக்க. சீக்கிரமே திருப்பி கொடுத்துறேம்மா. மெதுவா கொடுங்க அத்தை. அப்ப நான் வரட்டுமா? வரேன் இந்திரா. அதான் நானும் வரேன், அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். வாவா சொல்றேன். என்ன? ஒரு முக்கியமான செலவு வந்துருச்சு, அதனாலதான் பெத்த பொண்ணுகிட்டயே போய் சொல்லி பணம் வாங்கிட்டேன். சரி சரி, முதல்ல இந்த பணத்தை கொடு. ஆமா, உனக்கு வேலை பிடிச்சிருக்கா? அங்க ஒன்னும் பிரச்சனை இல்லையே, அதை கேட்டு போலாம் தான் நான் இங்க வந்தேன். எனக்கு வேலை பிடிச்சிருக்கு, அதுலதான் பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிச்சுக்குவேன். உனக்கு நன்றி சொல்லணும்னு நான் வீட்டுக்கு வரணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன், நீயே வந்துட்ட. சரி சரி, இந்த விஷயம் எல்லாம் இங்க வச்சு பேச வேண்டாம், நான் வீட்டுக்கு வரேன், அப்புறம் பேசிக்கலாம். சரிங்களா? எனக்கு ஒரு ராணி வந்துருச்சுன்னா ஆட்டத்தை சூப்பரா முடிச்சிடலாம். ராணி வந்தாச்சுண்ணே. எங்கடா? பின்னாடி பாருங்க. ஏய் அண்ணி, வாங்க நீ. டேய், எழுந்துருங்கடா எழுந்துருங்கடா. உங்க கூட சேர்ந்தா என்னையும் சீட்டாடி கெடுத்துருங்க போல இருக்க. எந்திரிங்களா. நம்ம பசங்க தான் அண்ணி, பெரியவங்க நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேனே. இருக்கட்டும், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். டேய், கொஞ்சம் வெளியே போங்கடா. சரிண்ணே. போங்கடா. என்ன விஷயம் அண்ணி? கல்யாணத்துக்கு நான் உங்களுக்கு எதனாச்சும் நகை நட்டு எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா அண்ணி? எது வேணாலும் கேளுங்க அண்ணி. நான் இங்க வந்ததே என் தங்கச்சிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போறதுக்கு தான். ஓ, இவ்வளவுதானா? நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன். அதுதான் தெரிஞ்ச கதையாச்சே. இப்போ அதுவா முக்கியம்? அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் 15 நாள் தான் வித்தியாசம். ஆனா எனக்கும் உங்க தங்கச்சிக்கும் பல லட்சம் வித்தியாசம்.
அதான் நான் லட்சாதிபதி ஆச்சே. தாலி கட்டி என் கூட வரட்டும், எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடுறேன். வேண்டாங்க, அவளை விட்டுருங்க. அவ சின்ன பொண்ணு. அதனால தானே விட முடியல. இது என் தங்கச்சியோட வாழ்க்கை பிரச்சனை. எனக்கும் அதே பிரச்சனை தான். நான் வட்டியை மட்டும் இல்ல, ஆசைப்பட்ட எதையுமே வாங்காம விட மாட்டேன். வாங்க வரவங்களுக்கு எல்லாம் கொடுத்து உதவுறதுக்கு நாங்க ஒண்ணு தாராளமானவங்க இல்ல. என் தங்கச்சிக்கு விருப்பம் இல்லாத இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். நான் அந்த கயல்வெளிய கல்யாணம் பண்ணாம விட மாட்டேன். அவளுக்கு விருப்பம் இல்லாதப்ப தாலி கட்டினா என்ன ஆகும்னு தெரியுமா? தெரியும். ஆனா அவளுக்கு விருப்பம் இல்லன்னு வாயால தானே சொல்லியிருக்கா. என் கூட வாழ்ந்து பார்த்தா என்ன தவிர இந்த உலகத்துல அவளுக்கு வேற எதுவுமே பிடிக்காது. இது வரைக்கும் அவன் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை. காரு, பங்களா, பணம் இதெல்லாம் அவ அனுபவிச்சுட்டா. அப்புறம் என்ன வேணான்னு சொன்ன அதே வாயி என்ன தெய்வமேன்னு வாழ்த்தும். ஏன்னா எப்படிப்பட்ட மனசை மாத்தக்கூடிய சக்தி பணத்துக்கு இருக்கு. பணத்தால இந்த உலகத்துல எதையும் வாங்க முடியும், ஒரு பொண்ணோட மனச வாங்க முடியாது. அடட, சொல்ல மறந்துட்டேனே. என்கிட்ட பணம் மட்டும் இல்ல, பாசமும் டன்னு கணக்குல இருக்கு. அதையெல்லாம் கொட்டி அவளை அப்படியே அசத்திருவல்ல. அவ்வளவு அழகான பொண்ணு மேல எந்த பைத்தியக்காரனாச்சும் பாசம் காட்டாம இருப்பானா? அதனால இனி அந்த கவலை எல்லாம் வேணாம் உங்களுக்கு. பாசத்துக்கும் பகல் வேஷத்துக்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியும். சேலையை கொண்டு போய் முள்வேலியில காயப்படுற முட்டாள்தனத்தை நாங்க என்னைக்குமே செய்ய மாட்டோம். முள்வேலின்னு நீங்களே முடிவு பண்ணிட்டா எப்படி? முடிவு பண்ணிட்டோம். உங்க மனசை நீங்க மாத்திக்கிறது நல்லது. அதை விட்டுட்டு ஆம்பளை இல்லாத வீடுன்னு ஆர்ப்பாட்டம் பண்ண நினைச்சீங்க, நடக்கிறதே வேற. சமந்தி, சமந்தி. அடடே, வாங்க சமந்தி, வணக்கம் வாங்க. சமந்தி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சமந்தி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பாருதே, ஆ சமந்தி வந்திருக்காரு. வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா நீ போய் இருக்கு. மோர் கொண்டு வா. போ. வாங்க சமந்தி, வாங்க, உட்காருங்க, உட்காருங்க. சொல்லுங்க சமந்தி, என்ன விஷயமா திடீர்னு வந்திருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயம், அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். சொல்லுங்க. இந்தாங்க மோர் சாப்பிடுங்க. வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. ஆமாம்மா. வாங்க மாப்ள. எப்போ வந்தீங்க? இப்பதான் மாப்ள வந்தேன். நீங்க வீட்டுல தான் இருக்கீங்களா? வேலைக்கு போகலையா? கிளம்பிக்கிட்டே இருக்கேன். அப்படியா? சமந்தி, வந்த விஷயம் என்னன்னு சொல்லுங்க. அது வேற ஒண்ணும் இல்ல சமந்தி. இளவரசியோட கல்யாணத்தை உடனே முடிச்சணும்னு அவங்க அம்மா ஆசைப்படுறாங்க. ஆனா அதுல இளவரசிக்கு கொஞ்சம் தயக்கம். ஏன் மாமா? அத பத்தி தான் மாப்ள உங்க அப்பாட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். தயங்காம சொல்லுங்களேன் சம்பந்தி. அது வேற ஒண்ணும் இல்லைங்க சம்பந்தி. இளவரசி கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போயிட்டா தங்கச்சி அம்மாவை யார் பாத்துக்குவா, யார் காப்பாத்துவாங்கிற கவலை அவளுக்கு ரொம்பவே வந்துருச்சு. எங்க அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டுல சம்பாதிக்கிற ஒரே ஆளு இளவரசி தான். அதனால தங்கச்சி அம்மாவை தனியா விட்டு வர மனசு இல்லாம இருக்கா. அப்படின்னா தனக்கு நிழல் கொடுத்த மரத்துக்கு தண்ணி ஊத்தணும்னு நினைக்கிறா. புரியுது சமந்தி. இளவரசி வேலைக்கு போய் சம்பாதிக்கிறத அம்மாக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாளா? ஆமாங்க. இதுல தப்பே இல்லையே. தகப்பனை இழந்த குடும்பம் தான் உதவணும்னு மூத்தவன் நினைக்கிறது தப்பு இல்ல. உதவாம போயிட்டான்னா அது நியாயமும் இல்ல. உங்க நல்ல மனசு தெரிஞ்சுதான் வீட்டுல அண்ணிட்டு சொல்லிட்டு வந்தேன். கண்டிப்பா சம்மந்தி வீட்டுல சம்மதிப்பாங்க, நீங்க கவலைப்படாம இருங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். ஏமாமா, இந்த கேஸ் இன்சூரன்ஸ் விஷயம் என்னாச்சு? கூடிய சீக்கிரமே கேஸ் முடிஞ்சிடும். ஒரு நல்ல அமௌண்ட்டா வாங்கி தரேன்னு வக்கீல் சொல்லியிருக்காரு மாப்ள. ஏன்னா எல்லாரும் வாழும்போது பணம் கிடைக்கணும், செத்ததுக்கு அப்புறம் பணம் கிடைச்ச பிரயோஜனமே இல்லை. எப்போதான் அந்த பணம் கிடைக்குமாமா? அதுக்கு தான் இதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன்னு அப்பவே சொன்னேன். அவர் தான் தன் ஃப்ரெண்டு கிட்ட கேஸை கொடுத்துருக்கேன்னு சொன்னார்ல, அப்புறம் உனக்கு ஏன்டா அந்த கவலை? சம்மந்தி, இளவரசியோட தயக்கத்தை சொல்லிட்டேன். அதை போக்கிட்டா கல்யாணம் ஏற்பாட ஆரம்பிச்சிடலாம். நீங்க நல்லதா ஒரு வார்த்தை சொன்னா மத்ததை நான் பாத்துக்கிறேன். சம்பந்தி, அந்த குடும்பத்துக்கு இளவரசியை விட்டா வேற யார் இருக்கிறா? இளவரசி என் வீட்டுக்கு மருமகளா வந்த பிறகும் தான் சம்பளத்தை அவங்க வீட்டுக்கே கொடுக்கட்டும். அதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை சம்பந்தி. ரொம்ப நன்றிங்க சம்பந்தி. நீங்க இவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்குவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த உதவி காலமுறை எங்களுக்கு தேவைப்படாது.
அந்த இன்சூரன்ஸ் பணம் வர வரைக்கும் தான். அதுக்கப்புறம் உங்க மருமக சம்பளத்தை நீங்களே வாங்கிக்கலாம். அந்த பணம் வந்த உடனே அன்னைக்கு லீலாவுக்கும் ஒரு நல்ல ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவேன். அது வரைக்கும் இளவரசியோட சம்பள பணம் அந்த குடும்பத்துக்கு அவசியம் தேவைப்படுது. தாராளமா கொடுக்கட்டும். இளவரசி கொடுக்கலன்னா என் மகன் தானே மகனா இருந்து அந்த குடும்பத்தை காப்பாத்தணும். மாப்பிள, அப்பா சொன்னதுல எனக்கு பரம சந்தோஷம். உங்களுக்கு எதுவும் ஆட்சேபணம் இல்லையே? ஐயோ, எங்க அப்பா என்ன சொல்றாரோ அது எனக்கு வேத வாக்கு. இளவரசி என்ன நினைக்கிறாளோ அது மாதிரி செய்யட்டும். நான் ஒன்னும் தடையே சொல்ல மாட்டேன். சந்தோஷமா செய்யட்டும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்தவங்களை மதிக்கக்கூடிய அப்பா, அப்பாவை மதிக்கக்கூடிய மகன், 2 பேருக்கு மறுப்பு சொல்லாத தாய், இப்படிப்பட்ட குடும்பத்துல எங்க இளவரசி வாழ்க்கப்படுறதை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த சந்தோஷத்தோடவே நான் புறப்படுறேங்க. சம்பந்தி, கல்யாண செலவை பத்தி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அந்த நகையெல்லாம் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. உங்க நல்ல மனசு, இவ்வளவு தாராளமான மனசு இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. போயிட்டு வரேங்க. போயிட்டு வரேங்க. போயிட்டு வரேன். வாங்க. பார்த்து போயிட்டு வாங்க சம்பந்தி. பெருசு, உனக்கு வர வர நக்கல் ரொம்ப ஜாஸ்தியா போச்சுல்ல? ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற? என்னமோ அரசியல்வாதி மாதிரி வாக்குறுதிகள் அள்ளி விட்டுக்கிட்டு இருக்க. ஏன் பொண்டாட்டி படத்தை அவங்க அம்மா கொடுக்க சொல்றதுக்கு நீ யாரியா? உன் பொண்டாட்டியா உன்னை மதிக்காத நிலைமையில இருக்கும்போது ஏன் பொண்டாட்டி படத்தை அவங்க அம்மா கொடுக்க சொல்றதுக்கு உனக்கு என்ன தைரியம் இருக்கும்? அது இல்லப்பா, இளவரசி அப்படி நினைக்கிறதுல தப்பு இல்லையே. பாவம், தகப்பன் இல்லாத குடும்பம்ப்பா. தகப்பன் இல்லாத குடும்பம்னா நீ போய் வாட்ச்மேன் உத்தியோகம் பார்த்து உன் சம்பளத்தை குடியா? என் பொண்டாட்டியோட சம்பளத்தை தானம் பண்றதுக்கு நீ யாரு? அவன் தான் இருக்கான்ல, நீங்க எதுக்கு அனாவசியமா எது சொல்லிட்டு இருக்கீங்க? இப்ப உனக்கு அப்பான்னு எல்லாரும் முன்னாடி மரியாதை கொடுத்துட்டு வரேன். அதை தயவு செஞ்சு காப்பாத்திக்கோ, இல்லாட்டி நான் அடிச்சிடுவேன். நான் யார் தெரியுமா? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இளவரசி குடும்பத்துக்கு பிராய்ச்சித்தம் பண்றேன்னு அவங்க அப்பா மேல வேணத்தி கொண்டானே சுப்பிரமணி, அவன் மளிகை கடைக்கு நான் தான் பாக்கி கொடுத்துருக்கேன்னு எல்லாத்தையும் சொல்லியிருக்கான். இப்ப இளவரசி குடும்பமே மளிகை கடைக்கு நான் தான் பாக்கி கொடுத்துருக்கேன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ ஒரே வார்த்தை எல்லாத்தையும் முடிச்சிடுவ போல இருக்கு. என்னதான் பசுத்தோலை போத்தினாலும் புலின்னு ஒரு நாள் அடையாளம் தெரிஞ்சிருந்தா. நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அந்த புலி முதல்ல உன்னதான் அடிச்சு காலி பண்ணும். சொல்லிட்டேன். அவ கம்ப்ளைண்ட்ல கொடுத்திருக்க மாட்டாமா? ஆமா, அவ கம்ப்ளைண்ட் கொடுக்கல. உன் பெரியம்மாவ தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா. உன் சின்னம்மாவ சாட்சி சொன்னா. ஆனா ரோட்ல போன எங்க அப்பாவை எதுக்கு கொலை பண்ண?